ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலும் சரி, இந்தியன் சினிமாலும் சரி 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸுன்றது ஒரு 10 டேஸுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் இல்லைங்க, ஃபஸ்ட் டேலே 100 கோடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க இந்த சுச்சுவேஷனில் தமிழ் ஆக்டர்ஸில் யார் யார் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு படத்தில் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ, ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த். இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 100 கோடி கொடுத்த ஆக்டரில் இவரும் ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் கொடுத்துருக்காரு. சிவாஜி படத்தை பொறுத்தவரையும் டேரக்டர் சங்கர் தான் இந்த படத்தோட டேரக்ஷன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எவர்ஸ் படம் தான், ஒரு பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருப்பாரு சங்கர். படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருப்பாங்க. மியூசிக்கில் மிரட்டி விட்டுருப்பாரு. எல்லா சாங்குமே பயங்கரமான, ரஜினியோட என்ட்ரி சரி, கிளைமேக்ஸு சரி, வேறு மாதிரி இன்டர் பிளாக் வச்சு செம்மையாக செதுக்கியிருப்பார் சங்கர். இந்த படத்தில் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே சிவாஜி படத்தை பார்த்துருப்பீங்க. இதுவரையும் இது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நமக்கு ரஜினிக்கு நினைக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இப்போ வரையுமே லாஸ்ட்டாக ஜெயிலர் வரையும் ஒரு 700 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸே பார்த்துட்டு இருக்காரு ரஜினி. அடுத்து பார்த்திங்கன்னா உலகநாயகன். இவரை பற்றி சொல்லணுன்னா இவருக்கு 100 கோடி பத்தாதுங்க. கண்டிப்பாக இவர் கெரியர் முடிகிறதுக்குள்ளேயே எப்படியாவது ஒரு 100,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஆகணும். அதுக்காகவே தன்னோட வாழ்க்கைன்னா இவரும் ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா தசாவதாரம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவதாரத்தில் நடிச்சிருப்பார். 10 கேரக்டர். ஸோ கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு கேரக்டர்லேயே வாழ்ந்திருப்பார். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே தனித்துவமான ஒரு ஆக்டிங்கில் அவர் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தை பொறுத்தவரையுமே எல்லாமே பிரம்மாண்டம், மியூசிக்கும் சரி, விஷுவல்ஸும் சரி பிரித்து மேய்ஞ்சி வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட அவுட்புட் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தளபதியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் 100 கோடி பார்த்திங்கன்னா துப்பாக்கி பொறுத்தவரையும் நம்ம ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க. படம் தரமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா தேட்டரில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த ரிலீஸ் ஆன டைமில் என்னால் பார்க்க முடியல. அதனால் அந்த மாதிரி தான் தளபதியோட துப்பாக்கி படம் இருந்தது. ரிலீஸ் ஆன லியோ படத்தை வரையுமே பார்த்திங்கன்னா இவரும் ஒரு 500 கோடி மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் தரமாக கொடுத்து விடுறாரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தில் ஒரு 1000 கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்கட் பிரபுவோட செதுக்கல் எந்த மாதிரி அந்த படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஜித் குமார். இவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மங்காத்தா. இந்த படத்தை டேரக்டர் வெங்கட் பிரபு டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக நம்ம தளபதியோட கோட் படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தரமான படம் தான் சொல்லி, இன்டர் பேக்கும் சரி, தலையோட என்ட்ரியும் சரி, இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சரி, வேறு மாதிரி ட்விஸ்ட்டு வச்சு செம்மையாக செதுக்கி விட்டுருப்பார் நம்ம வெங்கட் பிரபு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவரோட கெரியரில் பெஸ்ட்டான மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டர் சூர்யா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 7ஆம் அறிவுலேயே பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு 100 கோடியை கொடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்காரு. தரமான படத்தில் நம்ம சூர்யாவோட கெரியரில் தரமான படம், இதுவும் ஒரு படம் தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே பிரம்மாண்டமாக நம்ம தமிழ் வேறு லெவலில் செதுக்கி விட்டுருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தமிழ் சினிமா எப்போ 1000 கோடி அடிக்க போதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 2024 எண்டு, அப்படி இல்லைனா 2025 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக தமிழ் சினிமா 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு எந்த ஆக்டர் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஆக்டர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை திருத்திக்கிறோம்.